ஹாய் வணக்கம் நண்பர்களே. அதாவது 1 கோடி பணத்தை நாங்கள் பங்குச்சந்தையில் ஈட்டணுமெண்டா நாங்கள் என்ன ஸ்டெப்பை முதல் எடுக்கணும். அதாவது நாங்கள் 1 கோடி பணத்தை பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணுமெண்டா முதல்ல நாங்கள் ஒரு ஆரம்ப கட்ட வேலை இருக்கும். ஒரு நிறுவனத்துக்கு கீழேயோ இல்லாட்டி நாங்கள் அன்றாட வேலை செய்கிற மாதிரி இருந்தால் ஆரம்ப கட்டமாக நாங்கள் 1,00,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எங்களால். இப்போ 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அதை நாங்கள் 5,00,000 ரூபாவுக்கு கொண்டு போகணும். இப்போ அதிலிருந்து நாங்கள் ஒரு 10,00,000 ரூபா 10,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எங்களை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். இப்போ 10,00,000லேருந்து 25,00,000 அடுத்த டார்கெட் மைல்ஸ்டோனை நகரணும். அதே மாதிரி 50 லட்சம், அதுக்கு அடுத்தது 75 லட்சம், அதுக்கு அடுத்தது 1 கோடி. அப்போ இந்த படிமுறையை நான் இப்போ 5லேருந்து 1 கோடி வேணால் ஈஸியாக சொல்லிட்டேன். பட் நீங்கள் அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கால வரையிலே தேவையான காலமெண்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் கொண்டு வைங்க. அது நீங்கள் அப்போ முதல் வருஷம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை எப்படி நான் உருவாக்கணுமெண்டா, இப்போ முதல் வருஷம் நான் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா அந்த 10 லட்சத்துக்கான கால வரையை வச்சு உங்களோட செலவுகள் போக உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி 10 லட்சமாக போர்ட்ஃபோலியோ மாற்றணும். உங்களுக்கு இப்போ 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்டைம் 80,000 டிவிடெண்ட் வரும். அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி இப்போ போவேக்க இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் அடுத்த வருஷத்தில் 25 லட்சமாக மாற்றிடலாம். இப்போ 25 லட்சமாக மாற்றினோன்னே இப்போ அதில் ஒரு இன்கம் வரும் உங்களுக்கு. 25 லட்சத்தில் இருந்து ஒரு இன்கம் ஒன்று வரும் உங்களுக்கு. இப்போ அந்த 25 லட்சத்தில் அந்த இன்கம் ஒரு 2.5 லட்சம் 2.5 லட்சம் வருஷத்துக்கு வரும். அதை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் 50 லட்சத்தை நோக்கி 3வது வருஷம் போகணும். அப்படி 3வது வருஷத்துக்கு போய்க்க இப்போ 3வது வருஷத்தில் கூட உங்களுக்கு 30 லட்சம் ரூபா காசுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் டிவிடெண்ட் வரும். இப்போ அந்த பணத்தை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்க அது கிட்டத்தட்ட 50 லட்சமாக மாறும். இப்போ 50 லட்சம் பிறகு நண்பர்களே ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் தெரியும். 50 லட்சம் வந்தால் கூடுதலாக உங்களுக்கு 5-6 லட்சம் டிவிடெண்ட் வரும். ஒரு கேபிட்டல் கெயினும் ஒரு 10 லட்சம் ரூபா காசு உங்களுக்கு வரும். இப்போ அதன் மூலம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி ஒரு 75 லட்சமாக கொண்டு போகணும். 75 லட்சத்துக்கு கொண்டு வைக்க இப்போ 75 லட்சம் கொண்டு வைக்க கிட்டத்தட்ட 7.5 லட்சம் டிவிடெண்ட் வரும். இப்போ அடுத்த கட்டமாக உங்களுக்கு 1 கோடிக்கு போகிறது 4-5 வருஷம் ஆகும். அப்போ இதை செய்கிறதுக்கு கட்டாயம் கடன் இல்லாமல் இருக்கணும். தனிப்பட்ட ரீதியாக அதோட கடன் வேண்டி முதலீடு செய்யக்கூடாது. அதோட நாங்கள் எங்களோட உழைப்பை முதல் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 75 லட்சமோ இல்லாட்டி 50 லட்சமோ முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்டா இப்போ அந்த பணம் உங்களுக்காண்டி வேலை செய்யும். அந்த பணம் உங்களுக்காண்டி வேலை செய்யும்போது தான் நீங்கள் இந்த 1 கோடி ரூபா காசை ஈஸியாக அடையிடலாம். அது இப்போ வெளிநாட்டில் உழைக்கிறவங்களுக்கு இது கால வரைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட நாங்கள் நாட்டில் வேலை செஞ்சு உழைக்கிறவங்களுக்கும் ஒரு கால வரையற மாற்றமாக இருக்கும். ஆனால் நாங்கள் முயற்சித்தா அந்த டார்கெட்டை அடையலாம். அந்த டார்கெட்டை 1 crore அடைஞ்சோம்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு வேலை செய்ய வைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அதில் வார டிவிடெண்டை எடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கண்டா உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா பணம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். இது நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு சும்மா நாங்கள் நம்பரில் சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் கட்டாயம் முயற்சி செய்யுங்கோ, நீங்களும் அந்த இலக்கை அடையலாம். ஏன்னு இதை நான் சொல்கிறேன்டா, கூடுதலாக பணக்காரன் எப்படி ஆணுமெண்டுங்கிற படிகள் கதைக்க மாட்டாங்க. இதை கதைக்கிறதுக்கு காரணம் அதான் நாங்கள் அடிமையாக உலகம் ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறேன்னு அப்படியே வேலை செஞ்சோன்னு இருக்கோமில்ல. அப்போ அடுத்த இடத்துக்கு எங்களை ஒரு கொஞ்சம் ஃப்ரீடம் தான் தேவையாண்டா நாங்கள் இப்படியான ஐடியாவை யூஸ் பண்ண தான் அந்த இலக்கை நாங்கள் நோக்கி அடையலாம். ஓகே, தேங்க்ஸ் நம்பர்.